ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆலில் கொடுத்துட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்றைக்கி ஒரு ஈவினிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டோடைய ஈவினிங் வியூ எப்படி இருக்க போகுது, கிளைமேட் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம வீட்டோட வியூ இப்படி தாங்க இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி அதை வந்து கொளுத்தி விட்டுருக்கேன். ஸோ தீ குச்சி வச்சு விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு ஸ்டோரேஜில் போட்டு நம்ம வைக்கும்போது அது காற்றுல பறந்து போய் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடும். நம்ம இந்த மாதிரி உடனே அதை க்ளீன் பண்ணி உடனே அதை கொளுத்தி போட்டுட்டோன்னா அந்த இடத்துல சாம்பலாகி அது அந்த இடமே க்ளீனாக இருக்கும். வேறு எந்த இடத்துலையும் குப்பைகள் வந்து போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ நான் எப்பயுமே ஈவினிங் டைமில் இப்படி தாங்க பண்ணுவோம். அடுத்து பாருங்கள், ஆஃப் அன் ஹவரில் கிளைமேட் எப்படி மாறி போயிடுச்சுன்னு. செம மழை பெஞ்சுது. மழை பெய்யறது இல்லாமல் காற்று வேறு பலமாக இருந்துச்சு. அந்த காற்றால் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம வீட்டுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபர் மரம் இருக்குது பாருங்கள், அதில் லைனும் டச் ஆகி அங்கேருந்து நெருப்பு பொறியாக கீழே விழுந்து அந்த லைனே அறுத்துக்கிட்டு கீழே விழுந்துருச்சிங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பவர் கட் பண்ணிட்டாங்க. நைட்டு ஃபுல்லாக பவர் கிடையாது. இருட்டிலே தான் இருந்தோம் வீட்டில். ஸோ மோஸ்ட்லி எல்லோரும் எங்கள் ஊரில் உள்ளவங்க எல்லாருமே கரண்ட் இல்லாமல் தான் இருந்தாங்க ஒன் நைட் ஃபுல்லாக. அதில் கொசுக்கடி வேறு. ஏன் மழை பெஞ்சால் சில டைம் கிளைமேட் ஜில்லுன்னு இருக்குன்னு பேர். இங்கே வந்து எங்களுக்கெலாம் ஒரு ஹீட்டாக தான் இருந்துச்சு. அதனால் கிளைமேட் வந்து ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங்காக தாங்க இருந்துச்சு. மழை பெய்யும் போது மட்டும்தான் நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டோடைய ஃப்ரண்ட் வியூ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக மழை பெய்யுது பாருங்கள். அழகாக இருந்துச்சு. உங்களுக்காக அதை நான் ஷூட் பண்ணேன். நம்ம வீட்டுக்கு முன்னாடி இப்படி தாங்க, எந்த வண்டி நிறுத்தினாலும் சரி, எந்த பொருள் வச்சாலும் சாரல் தண்ணி உள்ளார வந்து எல்லாமே நனைஞ்சி ஸ்பாயில் ஆகிடும். நம்ம வீட்டோட வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஏதாவது குறைகள் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மார்னிங் பாருங்கள், மார்னிங் எழுந்ததும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வியூ. ஸோ எஸ்டர்டே நைட்டு நல்லா மழை பெஞ்சுது. ஆனால் காலையில் பார்த்தா எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா சைலண்ட்டாக அமைதியாக குருவி சத்தம். ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க கிளைமேட்டு. நம்ம வீட்டோடைய ஃப்ரண்ட்டில் வியூ இப்படி தான் இருக்கும், மழை டைம்லேயும் சரி, மழை இல்லாத டைம்லேயும் சரி. ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். நைட் ஃபுல்லாக கரண்ட் இல்லாததுனால காலையிலையும் கரண்ட் இல்லைங்க. அதனால் நான் அதிகமாக ஒன்றும் குக்கிங் பண்ணலை. பசங்களுக்கு பார்த்திங்கன்னா சாதம் வச்சு கீரை இருந்துச்சு, கீரை கடையில் செஞ்சேன். இருட்டில் பாருங்கள், கரண்ட் இல்லை. இருட்டில் நான் எப்படி ஷூட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் இருட்டிலே தான் நின்றுட்டு சமைச்சிட்டு இருந்தேன். சாதம் கீரை கடையிலும் பொரியல் கொஞ்சம் வத்தலாம் செஞ்சேன். அதிகமாக நான் எதுவும் செய்யலைங்க மார்னிங். ஏன்னா கரண்ட் இல்லைனாலே நமக்கு ஒரு டிப்ரெஷனாக இருக்கும். எதுவுமே செய்ய முடியாது, தண்ணி வராமல் கரண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் தாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.